ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனலில் நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெக்கரேஷன் ஷோ பீஸ். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு தேவையில்லாத ஒரு மூடி எடுத்துருக்கேன். அதில் வந்து மோல்டிங் கிளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிஸ்தாஷியோ ஓடு இருக்குது இல்லையா, அதை வந்து நான் ஃபுல்லாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் லேயர் பை லேயர். ஒரு லேயர் இன்பிட்வீன்லேயும் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மோல்டிங் கிளேயை வந்து ரோல் பண்ணி அதையுமே வந்து ஒரு லேயராக வச்சுருக்கேன். ஸோ தட் நல்ல க்ரிப் இருக்கும். இது ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பிஸ்தாஷியோவோடு வச்சுட்டு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸ் தான். இதை வந்து இன்சைன் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தியா கேண்டில்ஸ் ஏற்றுற ஒரு ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு மண்டபம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், குட்டி மண்டபம் மாதிரி. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 4 லேயர்ஸ்க்கு அடுக்குனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஓவர் நைட் காய விட்டுருங்க. ஏன்னா அந்த கிளே வந்து காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். என்னோடய வீடியோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி கிளேயை வந்து ஸ்பின் பண்ணி உருட்டிட்டு அதை நான் வந்து சென்டரில் வச்சிடுறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். இதில் வந்து என்கிட்ட வேஸ்ட்டாக தேவையில்லாமல் இருந்த டைமண்ட் பெயிண்டிங்ஸோடைய மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். அப்படியே ஒட்டினா இது வந்து ஒட்டாது கிளேயில். ஸோ நான் இதை ஃபுல்லாக ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து வார்னிஷை வந்து ஊற்றி விட்டுட்டேன். ஸோ தட் வந்து கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸு, மணி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு இதை கொஞ்சம் ஈவன் ஆக்கிட்டு இதை வந்து ஓவர் நைட் காய விட்டுருங்க. இப்போ காஞ்சிடுச்சு. இதில் நான் வந்துட்டு கிளிட்டர் பென் யூஸ் பண்ணி லைட் பிங்க் ஷேட் வந்து அங்கங்கே கொடுத்துக்கிறேன், ஹைலைட் பண்ணுற மாதிரி. அதுமாதிரி சென்டர்லேயும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு அக்ரிலிக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். அக்ரிலிக் கலர் இல்லை ஆயில் கலர்ஸ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி லைட் பிங்க் ஷேடில் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து 4 சைஸில் 3 சைட்ஸ் வந்து நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பெல்லை வந்து ஒட்டிக்கிறேன். சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் சென்டர் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலேயும் வந்து கிளிட்டர் ஷீட்ஸ் ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பேர்ல் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. கிராஃப்டாக, குக்கிங்காக இல்லை எக்ஸ்ப்ளோரிங்கான்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அடியிலையும் நான் வந்து ஒரு பெல்லை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ தட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதை நம்ம தியா ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதை ஒரு மண்டபம் மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன காட் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். நான் சும்மா சிவலிங்கம் அதையும் கிளேயில் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து நம்ம இன்சைன் ஹோல்டர் மாதிரியும் நான் வச்சுருக்கேன். வேணால் இன்சைன் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.